ஆல் ரைட் நண்பா. ஸோ ஸ்மாக் டவுனோட ஸ்டார்டிங் வந்து இப்படி தாண்டா இருக்கணும் சொல்கிற மாரி வந்து இன்றைக்கி ஸ்டார்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. நேற்று நைட் நான் வந்து அப்டேட் வீடியோ போட்டதில் ஸ்மாக் டவுனுக்கு வந்து எந்த லெவலில் ஹைப் இருக்குது, ஏன் இருக்குது, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் சொல்லியிருந்தேன் ஸ்மாக் டவுனில் சம்பவம் நடக்க போகுதுன்னு. சும்மா சொல்ல, ரியலி ஸ்மாக் டவுனில் வந்து சம்பவம் தான் நந்துன்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. பேக் ஸ்டில் நம்ம வந்து பார்க்குறோம். கார்லேருந்து பார்த்தோன்னா நம்மளோட அந்த பிளட் லைன் 2.0 வந்து இறங்குறாங்க. பட் இங்கே வந்து ஜாக் ஆஃப் ஆட்டோ மட்டும் வந்து கிடையாது, மற்றவங்களாம் எல்லாருமே வந்து இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து வந்த உடனே கிக் ஆஃப் பண்ணுறாங்க ஸ்மாக் டவுனை. உள்ளே வந்து போகிறாங்க, என்ட்ரி பண்ணின்னு இருக்காங்க. அண்ட் அந்த ரேம்ப் ஆண்டு போயின்னு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தா அகைன் வீடியோ வந்து காட்டுறாங்க பின்னாடி. அங்கே பார்த்தா கார்லேருந்து கோடி, கேஓ, ரேண்டி வந்து இறங்குறாங்க. அண்ட் இவங்க வந்து ஜாலி மூடில் இல்லை, இவங்க வந்து டேஞ்சர் மூடில் இருக்காங்க. வந்தோடனே பார்த்தோன்னா என்னது பேச்சு கிடையாது, வீச்சு தான். ஸோ அவங்க 3 பேரும் பார்த்தோன்னா டைமில் வேஸ்ட் பண்ணல. உடனே வந்து இங்கே அரினலாக வந்துடுறாங்க. அண்ட் 3 பேரும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம வந்து ஒரு பேர் ப்ரால் வந்து பார்க்குறோம். ஒருத்தர் அங்கங்கே இருக்காங்க. லைக் வந்து ஸோ ரேண்டி அண்ட் டாமோட்டோங்க வந்து ரிங் சைடில் இருப்பாங்க. ரிங்கில் பார்த்தோன்னா கோடி அண்ட் சோலோ வந்து இருப்பார். அண்ட் இப்போ க்ரௌடில் பார்த்தோன்னா கொண்டுன்னு போயிடுறாரு கெவின் ஓவன்ஸ் டாங்கா லூவாவை. அண்ட் அங்கே பார்த்தோன்னா ஒரு டேபிள் மேலேயே வந்து பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. டேபிளை வந்து ஒடிஞ்சிடுது. அண்ட் இங்கே வந்து ரேண்டி அந்த பேரிகேட் மேலே பார்த்தோன்னா டாமோட்டோங்காவை தன்னோட சூப்ளெக்ஸ் அந்த இதை வந்து போடுறாரு. அண்ட் தென் வந்து இனி ரிங்கில் வந்து கோடியை வந்து இது பண்ணுவார். ஆனால் அந்த கேமராங்கள் வந்து நமக்கு வந்து தெரியாது. ஃபைனலி அவங்க 3 பேர் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணுவாங்க. ரேண்டி, கெவின் ஓவன்ஸ், ரேண்டி ஆர்டன் அண்ட் கோடி ஓட்ஸ் வந்து நிற்பாங்க. ஸ்டாண்ட் அவுட் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா பிளட் லைனை பார்த்து ஓரம் கட்டிட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து பார்த்து நிக்காலி சும்மா இருப்பார். ஸ்மாக் டவுன் மேனேஜர் ஆச்சு. அவர் பார்த்தோன்னா அவர் வந்து எல்லா செக்ரட்டரி கார்டை பார்த்தா கொண்டு வராரு. அண்ட் இதெல்லாம் வந்து தத்த ட்ரை பண்ணுறாரு. இன்னுமே பார்த்தா ஸ்மாக் டவுனோட ஸ்டார்டிங் வந்து ஆயிருக்கு. அண்ட் க்ரௌடோட வைப்பு பார்த்தீங்கன்னா ரிட்டு வேறு மாதிரி இருக்குது. நேற்று அப்டேட் வீடியோவில் சொன்னேன் 18,000 ஆல்மோஸ்ட் பார்த்தா 18,000 மக்கள் வந்து இருக்காங்க. அண்ட் இதே கேப்பபிலிட்டி தான் பார்த்தோன்னா லைட்டாக அதிகம் 18+ ஏதோ டிக்கெட் பார்த்தா நம்ம வந்து இந்த மணி இந்த பேங்க் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். இதே அட்டெண்டன்ஸ் இதே மாதிரி லைட்டாக ஒரு 500 அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து மணி இந்த பேங்க் மாதிரி தான் நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஸோ இதை வந்து லைட்டாக வந்து எடுத்துடாதீங்க. ஏதோ ஒரு வீக்லி ஷோன்னு ரியலி இது வந்து ஏதோ பெருசாக வந்து பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. க்ரௌட் வந்து வேறு மாதிரி இருக்காங்க. அண்டு இந்த செக்மெண்ட் நடந்துன்னு இருக்கும்போது அண்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா ஃபேன்ஸ் வந்து வி வாண்ட் ரோமன் வந்து சேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோமனோட சேன் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து லவுடாக வந்து போயின்னு இருந்தது. அது வேறு மாதிரி இருந்தது. உங்களுக்கே தெரியும் ரூமர் என்னெல்லாம் வந்து போயின்னு இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து அப்டேட் வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த அப்டேட் வீடியோ வந்து போய் பாருங்கள். ஸோ நிக்காலிஸ் வந்து செக்யூரிட்டி கார்டில் வந்து இட்டுன்னு வந்துடுறாரு. அண்ட் அங்கே வந்து இவங்க இன்னும் சும்மா நிற்கல. கோடி, ரேண்டி எல்லாருமே பார்த்தோன்னா செக்யூரிட்டி கார்டே வந்து பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களையும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆங்கிரியில் இருக்காங்க. இவங்களோட இந்த பிளல்லைனோட தொல்லையை பார்த்தா தாங்க முடியல. ரேண்டியை வந்து ப்ரோமோ கட் பண்ணுறாரு. ரேண்டி சொல்கிறாரு, இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து என் பின்னாடியே இருக்கீங்க, உங்களோட தொல்லை வந்து என்னால் தாங்க முடியல, மணி இந்த பேங்க்கில் இதை நான் வந்து முடிப்பேன் அந்த மாதிரி பார்த்தேன் ரேண்டி சொல்கிறாரு. அண்ட் கோடியை வந்து சொல்கிறாரு, எம்ஐசி உங்களுக்கு தெரியும் ஏன் ஸ்பெஷல்னு அவருக்கு. அண்ட் அந்த ரோட் டு எஸ்எம்ஏ அதெல்லாம் பைது இங்கே வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வந்து இன்றைக்கி ஒரு டைட்டில் மேட்ச் வந்து பண்ண போகிறாரு. டைட்டில் பேர் சொன்ன உடனே பார்த்தோன்னா ரேண்டி கோடியை பார்த்த விதம் வந்து வேறு மாதிரி இருந்தது. இதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் அப்டேட் வீடியோவில் வந்து பேசுவோம். ஆனால் ரேண்டியோட அந்த கில்லர் லுக்கு பார்த்தோன்னா, அதாவது கோடி டைட்டில் பேர் சொன்ன உடனே ரேண்டி திரும்பி அந்த மாதிரி வந்து பார்ப்பார். ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் வந்து பேசிக்கலாம். அதே வந்து இந்த மாதிரி வந்து செக்மெண்ட் முடியுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்மாக் டவுன் எண்டிங்கில் வந்து பிளட் லைனோட இன்னொரு செக்மெண்ட் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. நான் இன்டர்நெட்டில் வந்து பார்த்தேன். ஸோ அகைன் சொல்கிறேன், அப்டேட் வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள்.